ஸோ வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட எக்ஸாம் கொஷின் பேப்பர், எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் CCS 335 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். ஸோ இது ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் திங்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் என்ன பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன, NIST அதை பற்றியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டெஃபினேஷன் ஆஃப் க்ளவுடுன்னு கேட்குறது பதிலாக NISTயோடைய டெஃபினேஷன் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிரிட் கம்ப்யூட்டிங் அண்ட் க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிரிட் கம்ப்யூட்டிங்க்கு பதிலாக டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்னு கேட்கலாம், இல்லை யூபிக்யூட்டஸ் கம்ப்யூட்டிங்னு கேட்கலாம். ஸோ எனி ஒன் ஆஃப் த கம்ப்யூட்டிங் வச்சு க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் த சர்வீஸ் மாடல் ஆஃப் அ க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்றாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, பிளாட்ஃபார்மு, சர்வீஸு, சாஃப்ட்வேர், இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதோட டிப்ளாய்மெண்ட் மாடல்ஸ் பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பெனிஃபிட்ஸ், அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பேசிக்காக க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன, அதுக்கு ஒரு ஆர்கிடெக்சர் கொடுங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளனேஷனும் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா இந்த 6th கொஷின் தான் மோஸ்ட்லி பார்ட் A பார்ட் B, அதாவது ஏல 1, 2 அது மாதிரி சொல்லிட்டு ஒரு 8 மார்க் கொஷின்ஸ் மாதிரி அது கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் யூனிட் க்ளவுட் சர்வீசஸ் அண்ட் ஃபைல் சிஸ்டம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வர்ச்சுவலைசேஷன்னா என்ன, ஸோ அதோடைய டைப்ஸ் ஆஃப் வர்ச்சுவலைசேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹைப்பர்வைசர். ஸோ எஸ்பெஷலி அவங்க வந்து மென்ஷனும் பண்ணலாம், லைக் ஹைப்பர்வைசர் 1னா என்ன, இல்லை பேர் மெட்டல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதோட அனதர் நேம் கூட வச்சு கேட்கலாம். ஸோ அதோடைய ரோல்ஸ் வந்து வர்ச்சுவலைசேஷனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்கஸ் த கான்செப்ட் ஆஃப் வர்ச்சுவல் மிஷின் ப்ரொவிஷனிங் அண்ட் மைக்ரேஷன் சர்வீசஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன நல்லா ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைல் சிஸ்டத்தில் கூகுள் ஃபைல் சிஸ்டம் கேட்கலாம், இல்லை HDFS பற்றி கேட்கலாம். ஸோ எனி ஒன்னுன்னு கேட்கலாம், இல்லை போத்துமே வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா அமேசானுடைய ஸ்டோரேஜ் பற்றி, அமேசான் S3 பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் ஒரு 6 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட் ஆன் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்குன்னு கொடுத்துருந்தாங்க, CDN பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த யூனிட் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், பட் இதில் வந்து ஹிடன் கொஷின்ஸ் நிறையாவே இருக்குது. லைக் 2022 நம்ம எல்லா கொஷின் பேப்பரையும் நம்ம பார்த்துட்டோம். மெயினாக அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அனேகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கிடெக்சர் பற்றி கேட்குறாங்க. ஈவன் தோ அது எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கலனாலும் நம்மளோட ரெஃபரன்ஸ் புக்லேயும் அது இருக்குது. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா க்ளவுட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டோடைய பிளாட்ஃபார்ம் இல்லை கேஸ் ஸ்டடியாக வந்து இந்த ஆர்கிடெக்சர் கொஷின் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 8லேருந்து 16 மார்க் வந்து கேட்கலாம் அப்படின்ட்டு. நவம்பர் டிசம்பர் 2023, ஏப்ரல் மே 2022, அப்புறம் நவம்பர் டிசம்பர் 2021லலாம் இந்த கொஷின் வந்து மோஸ்ட்லி கேட்டிருந்தாங்க. இதுவும் இந்த செகண்ட் கொஷின் இருக்குல்ல கமெண்ட் க்ளவுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கமெண்ட் க்ளவுட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் பற்றி வரும். பட் க்ளவுட் பர்ஸ்டிங் இல்லை க்ளவுட் இன்டெகிரேஷன் சிஸ்டம் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கேட்டாங்கன்னா க்ளவுட் அதாவது இந்த கமெண்ட் க்ளவுட் பற்றி கேட்பாங்க. ஸோ அதுவுமே படிக்கிறது நல்லது ஆக்சுவலி. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா அதோடைய ஆர்கிடெக்சர் என்ன, ஓப்பன் நெபுலாவோடைய ஆர்கிடெக்சர் என்ன, யூக்லிப்டஸோட ஆர்கிடெக்சர் என்ன, அது என்னுடைய காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அப்புறம் நிம்பஸ்னால் என்ன, ஓப்பன் ஸ்டாக்னா என்ன, அது மாதிரி கம்பேரிசன்ஸில் கேட்கலாம். ஸோ இது மாதிரி கொஷின்ஸ் வந்து தே வில் ஆஸ்க். நெக்ஸ்ட்டு 4th யூனிட்டு க்ளவுட் ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் என்விரான்மெண்ட்ஸ் பற்றி சொல்கிறாங்க. ஸோ மெயினாக அதில் வந்து கூகுள் ஆப் இன்ஜின் தான் அடிக்கடி கேட்டிருக்காங்க, லைக் ரிப்பீட்டடாக வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அது எல்லாமே வந்து ஹடூப் வந்து கேட்குறாங்க. ஸோ ஹடூப் கேட்குறது இல்லாட்டி டேரெக்டாக மேப் ரிடக்ஷன் பற்றி கேட்குறாங்க. ஸோ இது வந்து சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் இது மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இதை பற்றி தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதே தான் நானும் ரிப்பீட்டேஷன் இங்கே கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் க்ளவுட் செக்யூரிட்டி இஷ்யூஸ் என்னென்ன இருக்குது, ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட்டில் அது எப்படி அஃபெக்ட் ஆகும், அந்த மாதிரி பேஸ் கொஷின்ஸும் தே ஆர் ஆஸ்கிங். நெக்ஸ்ட் 5th யூனிட்டு. ஸோ 5th யூனிட் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டாபிக் தான் இருக்குது. பட் அது எப்படி கொஷினாக ஃபார்மேட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இப்படி தான் கேட்பாங்க. ஸோ அதோடைய செக்யூரிட்டி என்ன, அதோடைய த்ரெட்ஸ் என்னென்ன இருக்குது, அதோடைய கவுண்டர் மெஷர்ஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு டெஃபினேஷன் 8 மார்க் மாதிரி கேட்கலாம். அப்படி இல்லாட்டி ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் IAM பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஆர்கிடெக்சரும் பற்றியும் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் ட்ரஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன் க்ளவுட். அப்புறம் எனி ஒன் ஆஃப் த கேஸ் ஸ்டடி, இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்மோடைய கேஸ் ஸ்டடி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் AWS என்ன பண்ணுது, அது மாதிரி கேஸ் ஸ்டடிஸ் வந்து ஒரு 2-3 கேட்பாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்கஸ் த சேலஞ்சஸ் அக்கரிங் இந்த க்ளவுட் சர்வீஸ்னு கேட்குறாங்க. ஸோ அட்வான்டேஜ் அண்ட் சேலஞ்சஸ்னு கேட்கலாம். ஸோ இட் டிஃபர்
அது வந்து ஜஸ்ட் ஒரு லே அவுட் தான் இப்போலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதை எப்படி படிக்கலாம் ஆக்சுவலி இவ்வளோ கொஷின்ஸ் அப்படின்னா, ஐ ஹேவ் தட் ஆல்சோ. ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து க்ரியேட் பண்ணி ஸோ என்ன மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்றதும் ஐ ஹேட் கிவன். ஸோ இப்போ கம்பேரிட்டேட்டிவாக பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2023லேருந்து ஏப்ரல் மே 2024 கொஷின்ஸ் பேப்பர்லலாம் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த மாதிரி கான்செப்ட் தான் கேட்குறாங்க. டிசைன் சேலஞ்சஸ் என்ன, க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன, அது மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் வந்து அதோடைய கம்பேரிசன், பப்ளிக் க்ளவுட்னா என்ன, ப்ரைவேட் க்ளவுட்னா என்ன, ஹைப்ரிட்னா என்ன, கம்யூனிட்டினா என்ன, இது மாதிரி கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு வர்ச்சுவலைசேஷனோடைய கான்செப்ட்ஸ் அதை பற்றி கேட்குறாங்க. ஹைப்பர்வைசர்னா என்ன, அதோடைய பெனிஃபிட் என்ன, நெட்வொர்க் க்ளவுட்னா என்ன, அப்ளிகேஷன் க்ளவுட்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ கண்டெய்னர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாக்கர் மட்டும்தான் இருக்குது. ஸோ டாக்கர்ஸ் பற்றி கேட்குறாங்க, அதோடைய கான்செப்ட்ஸை. நெக்ஸ்ட் வந்து க்ளவுடோடைய பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது ஏடபிள்யூஎஸ், ஓப்பன் ஸ்டாக்கு, கூகுள் சாஃப்ட்வேர், இது மாதிரி நிறைய அதோடைய பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் என்னென்ன ஆஃபர் பண்ணுது. வந்து செக்யூரிட்டி டேர்ம்ஸ் கொஷின்ஸ், ஹைப்பர் ஜாக்கிங்னா என்ன, ஐஏஎம் உடைய சேலஞ்சஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, அது மாதிரி கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து சில கீ பார்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் மெமரைஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ரைட் 2 மார்க் கொஷின்ஸ். ஸோ அதனால தான் இதை கொடுத்துருக்கேன், இந்த டெர்மினாலஜி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்ட் பி கொஷின்ஸ். ஸோ பார்ட் பி கொஷின்ஸும் இதே மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஆர்கிடெக்சரல் அண்ட் டயக்ராம் அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் என்னென்னா என்ஐஎஸ்டி க்ளவுட்னா என்ன, அதோடைய ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சர் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளவுடோடைய சர்வீஸ் மாடல்ஸ் என்ன, டிப்ளாய்மெண்ட் மாடல்ஸ் என்ன, அதை டிஃபைன் பண்ணுங்கள், அந்த டயக்ராமோட வரீங்க, அது மாதிரி தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வர்ச்சுவலைசேஷன் அண்ட் ஹைப்பர்வைசரோடைய டைப்ஸ் லைக் ஃபுல்னா என்ன, பேரா வர்ச்சுவலைசேஷன்னா என்ன, ஹார்ட்வேர் வர்ச்சுவலைசேஷன் என்ன, அப்ளிகேஷன் வர்ச்சுவலைசேஷன் என்ன, நெட்வொர்க்கிங் வர்ச்சுவலைசேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க. அப்படி இல்லாட்டி ஹைப்பர்வைசர்ஸே கம்பேர் பண்ண சொல்லி கேட்குறாங்க. விஎம்வேர்ஸ் அதை ஸ்பெசிஃபிக்காக வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னர்ஸ் அண்ட் டாக்கர். ஸோ டாக்கர் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து they'll be asking டாக்கரில் வந்து எப்போவுமே அதுக்கு டாக்கர்னால் என்ன, அதோட டெஃபினேஷன், ஒரு ஆர்கிடெக்சரு, அது எப்படி ஒர்க் பண்ணுது, அது வந்து எப்படி கம்பேட்டபிளாக இருக்குது, அது மாதிரி சொல்லணும். ஸோ ரிமைனிங் அதே தான், லைக் க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் பற்றி கேட்பாங்க. அப்புறம் ஆர்கிடெக்சர்ஸ் லைக் ஓப்பன் ஸ்டாக்னா என்ன, யூக்லிப்டஸ்னா என்ன, அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, அதோடைய காம்பனன்ட்ஸ் என்ன, அதை பற்றி கேட்பாங்க. ஹடூப் மெயின் கான்செப்ட், ஹடூப்ஸ் ஆக்சுவலி மேப் ரிடக்ஷன், ஹடூப்புன்றது மெயின் கான்செப்ட், ஒரு டயக்ராமே இருக்கும். ஸோ அந்த டயக்ராம் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி க்ளவுட் கம்ப்யூட்டிங்குமே ஒரு ஓவரால் டயக்ராம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி டயக்ராம்ஸ் படித்து கூட யூ கேன் எக்ஸ்பிளைன் ஆக்சுவலி. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். I'll be sharing this PDF in the description. You can download it and also read it. Thanks for watching. All the best for your exams.